ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரஞ்சித் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு மேடையில் பயங்கர டென்ஷனாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீயா நானா ஷோவை பற்றி பேசியிருக்காரு. அந்த ஷோவில் அன்னைக்கு கோபி நான் செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ எதுக்காக நான் ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமாவில் அரசியல் பேசுவது சரியா, அதாவது அரசியல் படங்கள் வருவது அதை ஆதரிக்கிறவங்க அதை எதிர்ப்பவங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒருத்தர் நசுக்கப்பட்டவங்க பிதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக கேளிக்கையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அதனால தான் வந்துட்டு ரஞ்சித் செம கடுப்பாயிட்டார். அது எவ்வளோ ஒரு கொடுமையான வார்த்தை, அதை ரொம்ப கேளிக்கையாக ஒருத்தர் அங்கே பயன்படுத்துகிறாரு. அதை கோபி நான் எதுக்காக வந்துட்டு தட்டி கேட்கவே இல்லை, அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு ஏன் அவர் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த சேனலும் அந்த வார்த்தைக்கு பீப் போடவே இல்லை, அதை அப்படியே ஒளிபரப்பு செய்கிறாங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறவருக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசியிருக்காரு. எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல தன்னுடைய கண்டனத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிற கோபி அண்ணா எதுக்காக அந்த ஷோவில் அதை பண்ணலை, அவராம அந்த இடத்துல வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறவங்களையும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்களுமே வந்துட்டு ஆதிக்க சாதனையர் தான், அவர் பேசும்போதே அவரை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் வந்துட்டு ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீயா நானா கோபிநாத் சார் மேலே வந்துட்டு என்ன தப்பு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அவர் மேலே தப்பு சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் நடுநிலைமையாக இருப்பார். ஸோ அந்த பக்கத்துக்கு அவங்க கோபமாக பேசும்போது அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டா அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுடைய பாயிண்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களையும் பேச விடுவார், இவங்களையும் பேச விட்டு ஸோ பொதுப்படையாக வைப்பார். ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போகும்போது தான் தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் எடுத்து கோபி அண்ணா முள்ள வைப்பார். ஸோ ரஞ்சித் வந்துட்டு இந்த அளவுக்கு கோவப்பட்டு கோபினா மேலேயோ நீயா நானா ஷோ பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.